தமிழகத்தில் எப்போதும் இல்லாத அளவிற்கு காங்கிரஸ் மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று பாரதிய ஜனதா தேசிய செயற்குழு உறுப்பினர் சி.பி. ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். தமிழக சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சி இதுவரை இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய தோல்வியை சந்திக்கும் என்று பாரதிய ஜனதாவின் தேசிய செயற்குழு உறுப்பினரும் தமிழக பாரதிய ஜனதாவின் முன்னாள் தலைவருமான ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை நிலையமான கமலாலயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ராதாகிருஷ்ணன், காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 63 தொகுதிகளில் 7 அல்லது 8 இடங்களில் வெற்றி பெற்றாலே பெரிய விஷயம். விலைவாசி உயர்வு, ஈழத்தமிழர் பிரச்சினையில் ராஜபக்சேவிற்கு ஆதரவாக செயல்பட்டதால் காங்கிரஸ் கட்சி தோல்வியின் விளிம்பில் தள்ளப்பட்டிருக்கிறது என்று கூறினார். காங்கிரஸ் கட்சி தான் போட்டியிடுகின்ற 63 இடங்களில் 7-8 இடங்களில் வெற்றி பெற்றாலே மிகப்பெரிய வெற்றியாகத்தான் தமிழக காங்கிரஸ் கருத வேண்டும். அந்த அளவிற்கு விலைவாசி ஏற்றமும், ஈழத் தமிழர்கள் பிரச்சனையில் ராஜபக்ச அரசிடம் பணிந்து போவதும், தங்கபாலு அவர்களுடைய திருப்பணியும் காங்கிரஸை தோல்வியின் விளிம்பிற்கு தள்ளியிருக்கிறது. தமிழகத்தில் ஆளும் கட்சியாக உள்ள திமுக மதுரை மாவட்ட கலெக்டருக்கு எதிராக கீழ் அதிகாரிகளை புகார் செய்ய சொல்வது திமுக அதிகார துஷ்பிரயோகத்தை காட்டுகிறது என்றும், எனவே தேர்தல் கமிஷன் நடுநிலைமையோடு கடுமையாக நடந்து கொள்ள வேண்டும் என்றும் ராதாகிருஷ்ணன் கேட்டுக்கொண்டார். மதுரை மாவட்ட கலெக்டர் சகாயத்திற்கு எதிராக கீழ் அதிகாரிகளை அவருக்கு எதிராக புகார் சொல்வதும், அதேபோல முதல் நாள் தன்னை அடித்தார்கள் என்று சொன்னவர் அடுத்த நாள் தன்னை யாரும் தாக்கவில்லை என்று சொல்வதும் திமுகவின் அதிகார துஷ்பிரயோகம் இன்றைக்கும் தமிழகத்தில் தொடர்கிறது என்பதைத்தான் காட்டுகிறது. தேர்தல் கமிஷன் நடுநிலைமையோடு கடுமையான நடவடிக்கைகளை தொடர வேண்டும். பெரியகுளம் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் லாசரின் வேட்பு மனுவில் குளறுபடி இருந்தும் அந்த மனுவை தேர்தல் கமிஷன் ஏற்றுக்கொண்டது பாரபட்சமானது என்று ராதாகிருஷ்ணன் புகார் தெரிவித்தார். பெரியகுளத்தில் இந்திய தேசிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் லாசர் அவர்களுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டதை பாரபட்சமானதாக நாங்கள் கருதுகிறோம். பள்ளி சான்றிதழில் கிறிஸ்தவராக இருந்த ஒரு கம்யூனிஸ்ட் எப்பொழுது அவருக்கு இந்து மதத்தின் மீது நம்பிக்கையும் பக்தியும் வந்து தன்னை இந்துவாக மீண்டும் தாய் மதத்திற்கு திரும்பினார்கள் என்பது தெரிய வேண்டும். ஒரு அரசு அதிகாரியிடத்தில் அவர் தவறான தகவலை தந்து அந்த சான்றிதழை பெற்றிருக்கின்றார்கள் என்பதுதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைவர்கள் தமிழகத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதால் இந்த தேர்தலில் தமிழகத்தில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் பாரதிய ஜனதாவின் செல்வாக்கு வெளிப்படும் என்று ராதாகிருஷ்ணன் கூறினார்.